17 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதோ நடந்து கொண்டு போகட்டும், ஆனால் நம்மை யார் நடத்த வேண்டும்? தேவன் நடத்த வேண்டும். அதுதான் தேவ சித்தமாய் இருக்கிறது. அதுதான் நம் வாழ்க்கைக்கு மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. என்ன நடந்தாலும் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் கூட தேவ மனுஷனாகி நம்மை யார் நடத்த வேண்டும்? தேவன் நடத்த வேண்டும். அதைதான் இங்கே சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் நடத்தினால் அவர் பாதையில் பல ஆண்டுகள் நிரந்தரமாக ஓடிக்கொண்டே இருக்கலாம். அவர் நடத்த வேண்டும். நாமே நடந்துவிட, நாமே ஒரு எமோஷன் நடக்கணும்னு நினைக்கிறது அன்னையில பண்ணது ஒரு வேகம். வேகத்தை விட விவேகம் அவசியங்க. விவேகம் தான் மிக அவசியம். வேகம் அவசியம் அல்ல, இது அவசியம். விவேகம் தான் அவசியமா இருக்கு. அதனால் கர்த்தர் நடத்த நம் வாழ்க்கை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நடத்தினால்தான் இந்த பயணம் நம்ம நம்முடைய ரீச் ஆகிறது. எங்க போய் சேர வேண்டும் அங்கே சேர முடியும். நானே நடக்க, என்னுடைய உணர்ச்சி வசத்தினால் நடக்க, என்னுடைய வேகத்தினால் நடக்க, என் ஞானத்தினால் நடக்க, என் திறமையால் நடக்க நான் கடந்து போனால் நடந்து போக முடியாது. இது ஆவிக்குரிய ஒரு உன்னதமான பயணம். இது உலக ரீதியான பயணம் அல்ல, ஆவிக்குரிய ஒரு பயணம், நித்தியமான ஒரு பயணமா இருக்கிறபடியினாலே அவர் நடத்துகின்ற ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர் நடத்த வேண்டும். அதுதான் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை நடத்துகிறவர் யாராக இருக்க வேண்டும்? கர்த்தர் நடத்த வேண்டும். அவர் நடத்தினால பேலன்ஸா இருக்க. உயர்வு வந்தாலும் நிற்போம், தாழ்வு வந்தாலும் நிற்போம். பல விதமான பிரச்சனைகள் நிற்க முடியும், நிற்க முடியும். அவர் நடத்தினால்தான் எதையும் ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் வரும். அவர் நடத்தாவிட்டால் நம் வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற அந்த உயர்வு தாழ்வு சோர்ந்து விடுவோம். ஆனால் இங்கே தேவன் சொல்கிறார், உன்னை நான் நடத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம இப்ப கொடுக்க வேண்டும். அவர் நடத்தினால் நடக்கின்ற சம்பவம் என்ன, எப்படி நடத்துவார், எந்த பாதை நடத்துவார் என்று பார்க்கும்படியாக எரேமியா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுகள். இங்கே 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதை நாம் பார்ப்போம். மறுபடியும் வாசிக்கமா. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக வழியில் நின்று என்ன பண்ண கேட்கணும். ஒரு ரூட் போற என்ன பண்ணுங்க, தெரியாத ஒரு இடம் போற என்ன பண்ணுங்க, வழி நிற்போம். என்ன பண்ணுங்க, விசாரிப்போம் அல்லவா. என்ன பண்ணும், ஒரு வழி தெரியாத இடத்துக்கு போகின்ற போது என்ன பண்ணணும், வழியில நின்று பூர்வ பாதைகள் இந்த வழி போக முடியுமா, இந்த வழிக்கு போனா நான் போகிற இடம் தெரியுமா என்று என்ன பண்ணுங்க, கேட்டு விசாரிக்க வேண்டும். நீங்கள் கேட்பதற்கான விசாரிப்பதற்கான வழி எங்குதான் இருக்கிறது? வேதத்தில் தான் இருக்கிறது. எங்குதான் இருக்கிறது? நாம் கேட்கிற அனைத்து விதமான பாதையின் வழிகளுக்கு வேண்டிய தெளிவான காரியம் எல்லாம் எங்கே இருக்கிறது? வேதத்தில் தான் இருக்கிறது. நான் எப்படி வாழ வேண்டும், இந்த பள்ளமான பாதையிலே, இந்த தடுமாற்றமான பாதையில் போகிறேனே, என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிப்பது வேதம் தான். இந்த வேதத்தின் பிரகாரமாக நாம் கடந்து போகின்ற போது வெற்றி தோல்வி, நன்மை தீமை, வேதனை வெட்கம் இவையெல்லாம் கடந்து வந்தாலும் கூட நடந்து செல்ல முடியும். காரணம் என்ன? விசாரிக்கிறவராய் இருக்க வேண்டும். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நல்ல வழியா இது, நான் போகின்ற வழி இது நல்ல வழியா என்று நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு விசாலமான வழி இருக்கும். அதில் செய்கிறார்கள், அநேகர் போகிறார்கள். ஒரு வழி இருக்கிறது, நெருக்கமான வழி இருக்கிறது, அதில் கடந்து போகிறவர்கள் சிலர்தான் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த வழி கேட்டு போகின்ற போது பல விதமான தடுமாற்றம் இருக்கும். அந்த
அந்த தடுமாற்ற வழியில யார் இருக்க வேண்டும்? தேவன் இருந்தால் தடுமாறினாலும் கூட நான் சேர வேண்டிய அந்த இடத்துக்கு நான் கடந்து போய் விடுவேன். என் மனம் போல நடப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை. என் எண்ணம் போல் நடப்பதற்காக தேவன் அழைக்கவில்லை. என் எண்ணத்துக்குள்ளாக நான் எண்ணினாலும் கூட தேவன் இருந்தால் என்னுடைய எண்ணத்தை மாற்றுவார். நான் எண்ணுறேன், இது நல்லதுன்னு எண்ணுறேன். ஆனால் அவருக்கு தெரியும் நீ எண்ணுவது நல்லதல்ல, நான் எண்ணுவதுதான் நல்லது என்று. யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. வழியில் போகிறோம், அந்த வழியில் என்ன இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வழி அறிந்தவருக்குத்தான் தெரியும். நான் போறேன், நல்லதுன்னு போறேன், ஆனா விசாரிக்காம போனாலும் கூட என்னை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருந்தால் இல்ல, இந்த வழி வேண்டாம், இந்த வழி உனக்கு வேண்டாம். இந்த வழியின் முடிவு என்பது ஒரு பாரமான இடமாக இருக்கும். இந்த வழியின் முடிவு என்பது ஒரு வேதனையாக இருக்கும். அதனால் அந்த வழியில் போகாத என்று சொல்வதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அதைதான் நீங்க சொல்லுகிறார், நான் வழியில் நின்று பூர்வ பாதையில் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், ஒரு நிம்மதி இருக்கிறதுக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்குள்ள இருக்க இளைப்பாறுதல் இருக்கிறதுக்கு, டென்ஷன் இருக்காது என்று சொன்னால் என்னை நான் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நான் பழகுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இதை புரிந்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் அர்த்தங்க மனசுக்கு ஒரு அமைதி இருக்கும். அதுங்க எகிரி என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு டென்ஷன் ஆகிட மாட்டோம், எமோஷன்ல என்ன செய்யறது, கையை ஓடல காலம் ஓடலதுங்க அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுங்க, ஐ பிபி போயிட்டாங்க. அப்படி வந்து தலையில பண்ணுங்க ரத்தம் கொதிக்கும். பாத்தீங்கன்னா நீங்க அந்த லெவலுக்கு நம்ம போகவே கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, ரத்தம் கொதிச்சுதான் இருக்கு, ரத்தம் கொதிப்பானலாம் இருக்கு, ஐ பிரஷர் ஆகிடுது இல்லைங்களா? அது என்ன பண்ணுங்க, மூளைக்கு போயிட்டு ஆயிடுது, கோமா கூட போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்போ நம் வாழ்க்கையிலே நிதானம் இருக்க வேண்டும். பள்ளம் வருகிறதா? பள்ளம் தெரிகிறது, ஆனால் பள்ளத்தில் யார் இருக்கிறா? நாம் மரணைகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் காரணம் என்ன? தேவரீர் என்னோடு கூட. தேவன் இருந்தால் எதை என்ன பண்ண முடியும்? ஒரு செகண்ட்ல ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னோடு கூட இருந்தா எதையும் என்னால் ஏற்றுக்கொள்கிற அந்த பக்கம் வரும். என்ன பண்ண முடியுங்க? என்னால பக்கம் வராது. அப்படியே அதை நினைச்சு என்ன பண்ணப்போ ஒரு மாதிரி என்ன பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, அப்படியே ஒரு விதமான ஒரு சோர்வுக்குள்ள கொண்டு போயிடும். அதனால் வழியில் நின்று என்ன பண்ணுங்க, நிதானத்தோடு கூட செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது செய்வது எனக்கு தகுமா தகாதா என்று சொல்லி விசாரித்து நடக்கின்ற போது அந்த வழி எனக்கு இளைப்பாறுதல் தான் கொடுக்குறது, ஒரு நிம்மதியை கொடுக்கும். என்ன கொடுங்க? எனக்கு நிம்மதி தான். நாம் யாருக்கும் நிம்மதி கொடுக்கத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். இளைப்பாறுதல் எடுத்து வருவர்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதனால் இன்றைக்கு நடத்துகிறவர் யாராக இருக்க வேண்டும்? தேவனாகத்தான் இருக்க வேண்டும். உலகத்தில் என்ன நடந்தாலும் தேவனால் நடத்தப்படுகின்ற ஒரு மனுஷன் வாழ்க்கை வந்து கலங்கவே மாட்டான். அவன் தனிப்பட்ட முறையில அவனுடைய மனதிலே ஒரு அமைதி இருக்கும். அதுதான் அவன் தேவன் நடத்துது. விசாரித்து கேட்டு அதன்படி நடக்கின்ற போது இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். எவ்வளவு விரிவாய் சொல்கிறார் கேளுங்க, விசாரிங்க, எந்த வழி நல்லதென்று அதை நடவுங்க என்று சொல்ல விருப்பாடு இல்லை. என் வழி தனி வழின்னா தனி வழியெல்லாம் போகணும். என் வழி இப்படி நல்லதுன்னு இந்த வழியின் முடிவு என்ன தெரியாது. நான் போகின்ற வழியின் முடிவு எனக்கு தெரியாதுங்க. வனாந்தர வழியிலே இயேசு தேவன் கொண்டு வருகிறார். இஸ்ரவேலுக்கு வனாந்தர வழியிலே கொண்டு வருகிறார். அவனுக்கு போகின்ற இடம் தெரியாது. அவன் எங்கே போய் சொல்லி அந்த இடத்தினுடைய எந்த ஒரு அனுபவத்தையும் அறியாதவர்கள், அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? ஆரம்பமும் அவருக்கு தெரியும், நம்முடைய முடிவும் தெரியும். அதனால் அவர் நடத்தும்படியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக என்ன செய்கிறோம்? இளைப்பாறுதலைப்படுகிறோம். சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என்
கண்களை வைத்து உன்னை ஆலோசனை சொல்லுவீர்கள். நடத்துவது மாத்திரமல்ல, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஆலோசனை, இதை செய், இதை செய்யாத, இப்படி பேசு, இப்படி பேசாத, இப்படி பழகு, இப்படி பழகாத, இந்த நபர்கிட்ட போனா இப்படி பழகு, இங்க போனா இப்படி பழகு என்று சொல்லி என்ன செய்கிறார் தேவன்? ஆலோசனை கொடுக்கிறவராய். ஒன்று வழிகாட்டி மாத்திரமல்ல, வழியில் வந்து நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிற அற்புதமான தேவனை ஆராதிக்கிறோம். ஆலோசனை, உடனுக்குடன் ஆலோசனை வருங்க நமக்கு. நீ வீழ்ந்து விடாதபடிக்கு, நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருப்பார். ஒன்று நடந்து வருகிறவராய், வழிகாட்டி மாத்திரமல்ல, அவர் யாராய் இருக்கிறார்? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும். ஆலோசனை தேவனை ஆராதிக்கிறோம். தோற்பது போல சூழ்நிலை வந்தாலும் கூட ஆலோசனை கொடுத்து உங்களை எழுப்புகிறவராய் இருக்கிறார் கர்த்தர். அவர் ஆலோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர், ஆலோசனையில் பெரியவர். ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்து கொண்டு போகிற எல்லா பாதையும் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆலோசனை பிரகாரமாய் போகின்ற போது எந்த ஆபத்தும் வராது, எந்த வேதனையும் வராது, எந்த விஷயம் வராது. அவரோடு நடத்த வேண்டும். இரண்டாவது, ஆலோசனை கொடுக்க வேண்டும். அப்படியானால் வழியில் நின்று பூர்வ பாதையில் கேட்டு விசாரித்து எந்த வழி நல்ல வழி என்று கேட்டு அந்த வழியில் செல்லும் போது எனக்கு இளைப்பாறுதல் என்றால் என்னை நடத்துகிறவர் யாராய் இருக்க வேண்டும்? கர்த்தர் தான் இருக்கணும். கர்த்தர் இருந்தாருன்னா உங்க பயணம் போயிட்டே இருக்கும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வேற எந்த நபரும் என்ன பண்ண முடியும்? உங்களை தடை செய்யவோ தடுக்க முடியாது. எந்த நபராலும் உங்களை தடை செய்ய முடியாது. போயிட்டே தேவன் நடத்துதல் மூலமாக, ஆலோசனை மூலமாக பெங்களூர் கடந்து போன 28 வருஷமாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். நானே நடந்து போயிருந்தால் அந்த ஊழியத்தை என்னால் செய்திருக்க முடியாது. தேவ ஆலோசனையினால், தேவனுடைய நடத்துதல் மூலமாக திருச்சபை உருவாக்கக்கூடிய கர்த்தர் சொன்னார். இத்தனை ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறேன். இதில் எத்தனை பள்ளங்கள், எத்தனை விதமான பாதை என்று எனக்கு தெரியும். இங்கே கடந்து வந்து உங்களுக்கு அனைவருக்கு தெரியும். அவர் நடத்தாவிட்டால் மூடி இருப்பேன். அவர் ஆலோசனை சொல்லாவிட்டால் துவண்டு இருப்பேன், சோர்ந்து இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு முழுமையில் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன சபையாக தான் இருக்கிறோம். அவர் நடத்தாவிட்டால் சோர்ந்துதானே போய் இருப்பேன். அநேகர் வந்தாங்க, போனாங்க, மாறி மாறி பல ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன், ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர் நடத்தினபடினால்தான் மாறினவர்களை பார்த்து நான் மனதும் போகவில்லை, மாறி ஜனங்களை பார்த்து நான் சோர்ந்து போகவில்லை. அவர் நடத்துகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு வாசல் மூடப்பட்டாலும் மறுவாசலை நான் திறப்பேன் என்று ஆலோசனை கொடுத்தபடியினாலே நடந்துகிட்டே இருக்கிறேன். என்ன சோர்வு காரணம் என்ன? நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் அவர் நடத்த நான் வந்து நம்ம வாழ்க்கையில் இளைப்பாறுதல். எனக்கு இந்த ஊழியத்தை நான் மகிழ்ச்சியோடு தான் செய்கிறேன். நாட்டில் கூட தேவ கிருபையினால் பிள்ளைங்களோட நான் ஊட்டி போயிட்டோம். ஒரு 4 days போனேன். அங்கே கூட ஊழியர்களை கற்றுக் கொடுத்தான். அங்கே ஒரு பைபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி அங்கே பெரிய ஒரு ரொம்ப அருமையை கத்தை நடத்தினான். அவர் உணர்த்தினா சரி வாங்க பிள்ளைங்களெல்லாம் போகலான்ட்டு போனாங்க. அருமையாக எங்களுக்கு தங்குவதற்கான இடம், அந்த ஆதாரங்களுக்கு அவ்வளவு யோசிப்பான். கத்தரை பிள்ளை யோசிப்பான், நான் யோசிப்பேன், கத்தரை யோசிப்பேன். ஆண்டவரே இங்கு வந்து கூட தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிறேன். அந்த நபருடைய மனதிலே கர்த்தர் பேசி எங்களுக்கு எல்லாம் சாதகமாக அங்கே ஆதாரத்தை முதல் கொண்டு அவ்வளவு கிருபையை நடத்தினார் கர்த்தர். பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷம். எந்த பலவீனங்களும் இல்லாதபடிக்கு அருமையாய். காரணம் என்ன? அவர் நடத்துகிற அனுபவங்கள், நடத்துகிற பாதம் எல்லாமே துக்கமா இருக்குமா? இல்ல. கண்டிஷனா? இல்ல. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியே நடத்துவா. எப்படி நடத்துவா? நான் அநேக காரியங்களுக்கு தேசங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன், நடத்தி கொண்டு போயிருக்கிறா. அங்கெல்லாம் எனக்கு சாதகமாக தான் பல வழிகளை தேவன் திறப்பார். எது பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்டெயின் பண்ற மாதிரியோ பண கிரையம் பண்ற மாதிரி இருக்கவே இருக்கா. ஏதாவது ஒரு வழியிலே கர்த்தர் கூட இருந்து எனக்கு சாதகமான நபர்களை கர்த்தர் கொடுப்பா. அதுபோல்தான் இந்த நாட்களில் அந்த காரியத்தை நான் பார்த்தேன். நானாகவே நடத்தினால் அங்க சாதகத்தை என்னால் பார்க்க முடியாது.
தேவனுடைய நடத்துதலோடு கூட நடக்கின்ற போது அங்கே சாதகமான காரியங்கள் இருக்கும். அங்கே போன அந்த ஊழியர்களை பங்கேற்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் கூட நான் அந்த ஊழியத்தோடு தான் வந்து கர்த்தரோடு தான் இணைஞ்சிருக்கேன். எல்லா காரியம் கர்த்தரோடு தான் இணைஞ்சிருக்கிறேன். கர்த்தர் இல்லாமல் கிடையாதுங்க. குடும்பத்தோடு கூட போனாலும் கூட யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? கர்த்தரோடு தான் இருக்கணும். நீங்க உங்க மைண்டும் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? யாரோடு இணைப்பிட வேண்டும்? கர்த்தரோடு தான் இருக்கணும். அப்படி இருக்கின்ற போது ஒரு இணைப்பாதல் உண்டு, ஒரு அமைதி உண்டு. எந்த டென்ஷனோ எந்த ப்ராப்ளமோ நம்ம வாழ்க்கையில் வரலாம். அதனால் நடக்க வேண்டிய வழியை படிக்குமாத நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுங்க? அப்போ கண்ணோடு கண்ணாக தேவன் இருப்பான். உன் மீது என் கண்ணை வைத்து என்ன பண்ணுங்க? அவ்வளவு கூர்ந்து நமக்கு கிட்ட இருந்து ஆலோசனை சொல்லுகிறவனா இருக்கிறான். இதை விட என்ன யோசிச்சு பாருங்க. இதை விட வேற என்ன சிறப்பு தேவ சமூகத்தில் நான் பெறுவதற்கு? என்னோடு கூட கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு ஒரு தேவனை ஆராதிக்கிறேனே. இந்த வாய்ப்பு, இந்த ஸ்லாக்கியம் யாருக்கு உலகத்தில் உண்டு? நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. இதை நாம் பயன்படுத்தாதபடி இருக்கிறோம். ஆனால் பயன்படுத்தி ஆக வேண்டும். சங்கீதம் 78:14 வாசிப்போம். பகலிலே மேகத்தினாலும் இரவு முழுதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். பாருங்க, பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் வழிநடத்தினார். எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அவர் கூடவே இருக்கிறார். பகலெல்லாம் எப்படி இருக்கிறார்? மேக சமத்துக்குள்ளாக மறைத்து நடத்துகிறார். ராவெல்லாம் என்ன செய்கிறார்? அக்கினி வெளிச்சத்தினாலும் வழிநடத்தினார். 40 வருஷம் கர்த்தர் கூடத்தான் இருக்கிறார். பகலெல்லாம் மேக சமத்தில் நடத்தி கொண்டே வருகிறார். சொன்னபடியே மோசேக்கு சொன்னார்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சொன்னபடியே கூடவே வருகிறார். அவரை பார்க்கல, எதன் மூலமாய் பார்க்கிறார்கள்? மேக சமத்திலே இளைப்பாறலோடு கூட போறாங்க. ஒரு நிம்மதியோட போறாங்க. இந்த வழியில போறாங்க, வனாந்தரமான வழியிலே போகிறார்கள். வழி என்னதென்று அறியாதபடி போகிறார்கள். என்ன நடக்குமோ என்ற ஒரு கேள்வியோடு போகிறார்கள், கலக்கத்தோடு போகிறார்கள். ஆனால் ஒரு நிம்மதியோடு போறாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த வனாந்தரத்துடைய அந்த வெயிலுடைய உஷ்ணமானது தாக்காதபடிக்கு மேக சம்பத்திலே வழிநடத்தி போகிறார். அந்த உஷ்ணம் தாக்காதபடினால்தான் அவருடைய வஸ்திரங்கள் என்னவாய் மாறவில்லை? பழமையாக போக. எவ்வளவு உண்மையான, எவ்வளவு உருக்கமான, எவ்வளவு விளக்கமான தேவன் இந்த ஜனங்களோடு கூட இருந்திருக்கிறார். இந்த வார்த்தை ஆலோசனை உண்மையில் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னாரே, அதனுடைய அடையாளத்தை பார்க்கிறோம் அல்லவா? பகலெல்லாம் மேக சம்பம், ராவெல்லாம் படிக்குமா? பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும். அக்கினி வெளிச்சம், அக்கினி வெளிச்சம், வனாந்தரமான இருள் சூழ்ந்த ஒரு இடம் அல்லவா? ஊட்டியில பார்த்தா 6 மணிக்கு டார்க் ஆயிடுது. அது காலையிலிருந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஒரு 6 மணிக்கு மேலே நமக்கு இருட்டாயிடுது. ஊரெல்லாம் சொன்ன ஒரு தெரிஞ்ச ஒரு இதை வந்து கடைக்கு வந்தார். அவங்க வீட்டில் வந்தார். சொன்னார், எங்கள் ஒய்ஃப் இங்கே தான் இருக்கிறாங்க பாஸ்டர், ஆனால் வந்து இங்கே எனக்கு இருக்க பிடிக்காது. அங்கே என்னதான் 6 மணிக்கு மேலே இங்கே வெளியில் போகவே வெறிச்சோடி போயிடும். அதுக்கு வெறிச்சோடி போயிடுது. ஆனால் இவர்கள் போகின்ற வழி வனாந்தரமான வழியிலே எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் அக்கினி வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறார். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறோம். கண், கர்த்தருடைய கண் உங்கள் குடும்பத்தில் பட வேண்டும். கர்த்தருடைய கண்கள் உங்கள் குடும்பத்திலே உலா வேண்டும். அதுதான் தேவனுடைய அழைப்பு, அதுதான் தேவனுடைய சித்தம். அதை தான் தன் மக்களுக்கு செய்கிறார். செய்த போதிலும் கூட அவர்கள் செய்கின்ற காரியத்தை பார்ப்போம். 18 வாசிங்க. தங்கள் இச்சை கேட்டு போதத்தை கேட்டு தங்கள் இதயத்திலே தேவனை பரீட்சை பாருங்க. தங்கள் இச்சை கேட்டு இவ்வளவு கொண்டு போயிட்டு இருக்கிறாரே, நடத்துவார். அதுங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் முதலாவது. அப்போதெல்லாம் உங்களுக்கு இச்சை ஆசைப்படுவதை கேட்கிறார். என்ன பண்ணாங்க? ஆசைப்படுவதை இல்லை. உங்க வாழ்க்கையில் என்னவெல்லாம் ஆசை இருக்கிறதோ அத்தனையும் செய்ய வல்லவர் அவர். என்னெல்லாம் ஆசை இருக்கு அதை செய்வார் தேவன். அத்தனையும் செய்ய வல்லவருக்கு. எனக்கு ஒரு ஆசை, பிரான்ஸ் போகணும்னு பண்ணுங்க. 25 வருஷம் முன்னாடி ஆசைப்பட்டேன். அதுக்கு ஆசை
அதற்கு என்ன செய்தார் அவர்? 25 வருஷத்துக்கு தான் நம்ம ஆசையை நிறைவேற்றினார். அதுக்கு உங்கள் ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் விருப்பத்தை கர்த்தர், ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் வாசிக்குமாறு, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்களுக்கு விருப்பமானதை கேட்டு நம்ம பரீட்சை பார்த்தாங்க. அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் தேவன் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். வசனம் இருக்கு இல்லைங்களா? அவசரப்பட்டு அதுக்கு ஆத்திரப்பட்டு செய்வதல்ல. அவர் செய்கிறார்கள், தங்களுடைய இச்சைக்கேற்றபடி என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்த்து அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோனாங்க. கூடுமே, எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனா பரீட்சை பார்க்கிறாங்க. காரணம் என்ன? தங்கள் விருப்பம் நிறைவேற்றும்படியாக, இச்சைக்கேற்றபடி விருப்பம் வரணும் எடுக்கிறாங்க. இந்த ஸ்பாட்லயே என்ன பண்ணாங்க? ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்பாட்லயே நம்ம என்ன பண்றோம்? கேட்டு பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். கேளுங்களா போது பெற்றுக்கொள்வோம், கேட்பதை பெற்றுக்கொள்வோம். ஆனாலும் கூட இச்சைக்கேற்றபடி கேட்க விடாங்க. இச்சைக்கேற்றபடி இச்சை அது மாதிரி ஈர்ப்பு நடந்து, ஈர்ப்பு நடந்து, ஒரு பொருள் நடந்து ஈர்ப்பு நமக்கு நடந்து. ஈர்ப்பு, ஆசை என்பது வேறு, ஈர்ப்பு என்பது மயக்கம். ஈர்ப்பு என்பதுங்க அந்த மயங்கி விடுவதுதான் இச்சை. அதுங்க ஆசையா இருக்குங்க. ஆசை தேவன் நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாரு, அப்போது வேண்டுதலை அருள் செய்கிறது தேவன் செய்வார். பொறுத்து நம்ம தேவ சமூகத்தில் பரீட்சை பார்க்கவே கூட பரீட்சை பார்க்கவோ நானே முடிவெடுக்க கூடாது. எல்லா முடிவு யாருதான்? தேவன். நிச்சயமாக முடிவு உண்டு. என் நம்பிக்கை அவர் முடிவுக்காக நான் காத்திருக்கிறவர். நான் முடிவெடுத்து செய்வது ஊழியம் அல்ல. நான் முடிவெடுத்து செய்வது காரியம் அல்ல. அவர் என்ன முடிவு செய்கிறாரோ அதுதான் நடக்கும். அதனால் நம் வாழ்க்கையிலே படிச்சுக்கலாமா? 18 தங்கள் இச்சைக்கேற்ற போதனத்தை கேட்டு தங்கள் இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தி. தேவனை பரீட்சை பார்க்கவே, டெஸ்ட் பண்ண கூட செஞ்சு பார்க்கணுங்க இல்ல. அவர் சொன்னா நீ செய். யார் சொன்னா செய்? அவர் ஆலோசனை கொடுக்கிறாரோ அதை செய்யலாம். அங்க யார் இருப்பா? கர்த்தர் இருப்பார். எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குங்க. ஊழியத்திலே இத்தனை ஆண்டுகளாக இளைப்பாறுதல் இருந்தபடினால்தான் அப்புறம் ஊழியம் செய்ய முடிகிறது. அதிக ஜனமோ குறைந்த ஜனமோ கொஞ்சம் பேரோ நிறைய பேர் அப்படி அல்ல. என் மனசுல இளைப்பாறுதல் இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தர் ஆலோசனை. யார் ஆலோசனை? தேவ ஆலோசனை பிரகாரமாய் நடக்கின்ற போதுதான் எனக்கு இதுல ஒரு மன திருப்தி வருகிறது. எதை செய்தாலும் மனமுகந்து செய்யவே காரணம் என்ன? அவர் ஆலோசனை. அந்த திருப்தி எனக்குள்ளாக தேவன் செய்வார் என்கிற ஒரு திருப்தி எனக்குள்ளாக. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே வழியில் இன்று பூர்வபாதவிகள் கேட்டு விசாரித்து நிற்கணும். செய்யலாமா? தேவ சித்தமா? நடத்த வேண்டுமா என்று கேட்டு விசாரித்து அதன்படி செய்யும் போது என்னுடைய இதயத்துக்கு இளைப்பாறுதல் உண்டு. எனக்கு நிம்மதி இருக்கும். எதை செஞ்சு முடிச்சாலும் ஒரு திருப்தி இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இதுதான் கர்த்தர் நடத்துகிற விதம். அது நமக்கு மிக அவசியம். அதனால் அவர் சொல்லுகிறார், உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானாக தான் இருக்க வேண்டும். நீயா நடந்து போயிடாத, முடிவு தெரியாம நடந்து போயிடாத. அந்த வழியில ஏதோ ஒரு காரியம் உனக்காக விபரீதமாய் காத்திருக்கிறது. நீ நடந்து போய்விடாத. அந்த வழியிலே நான் உனக்கு முன்பாக போக அனுமதி செய். கர்த்தர் முன்பாக சென்றார், கடல் இரண்டாக பிளந்தது. கர்த்தர் முன்பாக சென்றார், யோர்தான் அவளுக்கு வழிவிட்டது. கர்த்தர் முன்பாக சென்றார், ஜெரிகோவை மேற்கொண்டார்கள். கர்த்தர் முன்பாக சென்றார், ராஜாக்களை மேற்கொண்டு போனார்கள். சபிக்க முடிந்ததா? பாலாக்கின் மூலமாக பிள்ளையாவுக்கு சபிக்க முடியவில்லை. ஒடுக்கினார்களா? ஒடுக்க முடியவில்லை. ஒடுக்க செய்தார்கள். பலகி எது நிமித்தமாய்? கர்த்தர் கொண்டிருந்தபடினால்தான். கர்த்தர் எண்ணம் ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். எண்ணியபடி என்ன செய்கிறார்? மோசேயை தேவன் தெரிந்து கொண்டு செய்கிறார். மோசேயை வழிநடத்த செய்கிறார். அத்தனை பேரையும் அவர் வழிநடத்தும்படியாக கர்த்தர் முன் செல்கிறார். அப்புறம் வாழ்க்கையினுடைய பாதையில் யார் முன்பாக இருக்க வேண்டும்?
நம் ஞானம், நம் திறமை, நம்முடைய என்ன யோசிக்கிறோம் அதை ஆண்டவர் சொல்ல ஒப்பு கொடுக்கணும். அதாவது உங்கள் ஞானத்தை பயன்படுத்தலாம், அதிலே கர்த்தரை முன்வைக்க வேண்டும். யாரை முன்வைக்கிறது? கர்த்தரை முன்வச்சுல நிம்மதியோட முடிப்பெற்ற காரியத்தை. கர்த்தர் இல்லாவிட்டால் அதுக்கு நிம்மதி எனக்குள்ள இருக்கா, ஒரு எனக்குள்ள ஒரு தெளிவு இருக்கா, குழப்பம் தான். எந்த ஒரு காரியத்திலும் யாருக்கு வேண்டும்? அவர் இருந்தார்னா போதல். 7 மடங்கு எரிகின்ற அக்கினிக்குள்ளாக தேவன் இருந்தபடியினால் விடுவிக்கப்பட்டார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களை யார் நடத்தும்படியா வாழ்க்கை கொடுங்க? தேவன் நடத்தட்டும். என் ஞானம் முடியாது. இத்தனை ஆண்டுகள் என் ஞானத்தினாலே இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கவே முடியாது. பார்க்கிறீங்க, சரித்து போனேன்னா இல்லை, எனக்கு இழைப்பார். எனக்கு உங்களோட கூட பேசுகின்ற போது எனக்கு மகிழ்ச்சி தான். தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இது கர்த்தருடைய வார்த்தை, இது தனிப்பட்ட வார்த்தை அல்ல. அதனால் நம் வாழ்க்கையில அவர் இருக்கும்படியாக, நீ நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நடத்தும் ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னால் நடக்க முடியாது. நடந்து போனால் நான் விழுந்து விடுவேன், நடந்து போனால் நான் சோர்ந்து விடுவேன். என்னை நடத்தும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் நடக்கின்ற வேலையிலே, நீங்கள் போகின்ற வேலையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு தூரமான ஒரு பிரயாணத்திலே ஒரு நபர் போய்கொண்டிருக்கிறார். தேவனும் அவரோடு போவதாக அவர் ஜெபித்துக் கொண்டே போகிறார். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த போது 4 பாதங்கள் அந்த மணல் பார்த்துட்டு போயிருக்கிறாரு. போய்கொண்டிருக்கிற போது 2 தான் பாதங்கள் வருகிறது, 2 பாதம் காணும். அப்படியே யோசித்துக் கொண்டே வருகிறார் அந்த மனிதர். அவர் சொல்கிறார், யாரு நாம் அப்போது அவர் சொல்கிறார், எங்க 4 பாதங்கள் இருந்தது, எங்க 2 பாதம் என்று சொல்லி அவர் சொல்கிறார், நீ கலைத்து விட்டாய், நான் சுமந்து கொண்டு போகிறேன், அந்த பாதம் தான் இந்த பாதம். அதுபோல இன்றைக்கு நான் கலைத்து போகும்போது என்னை சுமக்கிறவராய் தேவன் இருக்கிறார். நான் இழைத்து போகும்போது என்னை ஏந்துகிறவராய் தேவன் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்கிறார், மோசே மூலமாக ஒரு மனிதன் தன் தகப்பனை சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களா? நடக்கும் போது உங்களுக்கு சோர்வு வருவது யார் சுமப்பா? தேவன் சுமப்பா. ஆலோசனையோடு போகும்போது, அவருடைய கிருபையோடு போகும்போது, அவர் சத்தத்தை புரிந்து போகும்போது எப்போது வேதனை வருகிறதோ அந்த வேதனையிலே தேவன் சுமப்பதை உங்களால் பார்க்க முடியும். வேதனை என்னால் மேற்கொள்ள முடியாதபடிக்கு சோர்ந்து விடுவேன். அதனால் தேவன் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனால் நடத்தப்பட்ட ஒரு நபரை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்படியாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். எங்கே போகும்படியாக? வனாந்தர மார்க்கமாய் போ. பாருங்க, தேவன் நடத்துகிற பாதை இப்படிதான் இருக்கு, ஒரு குழப்பமா தான் இருக்கு. அதுக்கு வனாந்தரமான பாதை தான். இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்த வழி எந்த வழிதான்? வனாந்தரம் தான். ஒரு விதமான குழப்பம் தான் இருக்கு. தேவன் குழப்பத்தில் தான் தேவ மகிமையை பார்க்க முடியும். கலக்கத்தில் தான் தேவ மகிமையை பார்க்க முடியும். பலவீனத்தில் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஒரு பலவீனத்தில் என்பது கர்த்தரை எங்கே பார்க்க முடியும்? ஒரு பிரச்சனைக்குரிய இடத்தில் தாங்க பார்க்க முடியும். மறுபடியும் படிக்கும். அது பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவருக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவருமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்தான். இங்கே பார்க்கிறோம், தேவன் நடத்துகின்ற அந்த பாதையிலே ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அர்த்தம் இல்லாம நடத்தவே மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? அர்த்தம் இல்லாம ஒரு அர்த்தம் இருக்கு. நான் ஒரு டூர் மாதிரி தான் போனேன். அங்கே போனால் ஒரு சகோதரி நான் சந்திச்சேன். அந்த ப்ரேயரில் வந்திருந்தாங்க. அப்போது அந்த நான் போயிருந்த அந்த ரெசார்ட்டில் இருக்கிற அந்த அலெக்ஸுடைய அண்ணா, அப்போது அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, ஒரு பாஸ்டர் சென்னையில் வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நல்ல நிறைய பிரதிலாவுடைய சர்ச் மேலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு அவங்களுக்கு பழக்கம் என்று சொல்லி அவங்களுக்கு இப்போ ஒரு சகோதரி அவங்க பலனத்தோடு வந்திருக்கிறாங்க. எங்கிட்ட அநேக காரியங்களை பேசினாங்க.
வரும்போது பார்த்தா அவங்க பர்ஸை வந்து ஒரு கடையில் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டாங்க ஒன்று என்ன கிடைக்கவே அவங்களுக்கு. அப்போது ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபிச்சேன், எதுவும் மிஸ் ஆகாதுங்க சிஸ்டர்களுக்கு அப்படின்ட்டு அவங்க பலனத்தோடு வந்தாங்க. பயங்கரமான ஒரு மன உளைச்சலோடு வந்தாங்க. ஜெபித்து அதுக்கப்புறம் நைட் அவங்க ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இந்த ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இங்கே சொன்ன மாதிரி அந்த பொருள் எதுவும் மிஸ் ஆகலை எனக்கு நான் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஜெபித்த உடனே என் சரித்திர ஒரு சுகத்தை பார்த்து, தேவன் நம்ம எங்கு கொண்டு போனாலும் அங்கே ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் நம்மை கொண்டு ஒரு காரியம் செய்ய விரும்புகிறார். எங்கு போனாலும் கர்த்தர் நடத்துகிற இடத்துல கர்த்தர் நாம வழிபடும். நம்ம வந்து வீணா எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க. அங்கே யார் இருப்பா? நம்ம போற எல்லா பிரயாணங்கள், நீங்கள் போகின்ற குடும்பங்கள், உறவுகள் மத்தியிலே கர்த்தரோடு கடந்து போனால் கர்த்தருடைய ஒரு காரியம் அங்கே நடக்கும். அதற்காக தான் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதற்காக தான் கர்த்தர் நடத்துகிறார். ஜனங்கள் வனாந்திர வழி நடந்து வந்தபடினாலே அந்த ஜனங்கள் மூலமாக பல மக்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அன்னைக்கு அதுபோல இங்கே பிலிப்பு என்பவர் வந்து ஒரு எல்லாரை போல விசேஷமான பேதுரு யோவானை போல யார் கிடையாது. பிலிப்பு ஒரு விசேஷமானவர் இல்லை, ஆனால் அவரையும் கர்த்தர் நடத்துகிறார். அது போல நாம் யாவரையும் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் படிக்கிறது. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். அந்தபடி அவன் எழுந்து அந்தபடி நம்ம சொன்னபடியே எழுந்து போனார். எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு கேள்வியும் தேவன் உணர்த்தும் போது செய்தே ஆக வேண்டும். மாமை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அதாவது பேசுறாருன்னா உணர்வு தான் பேசுவது. உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறதல்லவா, தேவனை நினைத்து வாழ்கிறவர்களுக்கு நல்ல ஒரு உணர்வுகள் வரும். அந்த உணர்வுகள் தான் தேவன் பேசுகிறதா இருக்கிறது. இரண்டாவது வசனத்தின் மூலமாக வசனத்தை அதிகமாக தியானிக்கிறது. அன்னைக்கு வந்து அந்த பிரேயர்ல வந்து பைபிளை பத்தி தான் பேசுறது. நரகத்தை குறிச்சு, நரகம் இருக்கா, பரலோகம் இருக்கா, நரகத்துக்கு யார் போவாங்க, பரலோகத்துக்கு யார் போவாங்க, தேவனுடைய அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும், இதை பற்றி வந்து பெரிய ஒரு 20 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அங்கே நல்ல பெரிய பெரிய ஆட்கள் டெல்லியில் இருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார். ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்க. ஒரு சைனீஸ் வந்தாங்க. இப்படி அநேக ஜனங்கள் வந்தாங்க, பேசுகிறார்கள். அப்போ என்கிட்டையும் விளக்கங்களை கேட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்லா அந்த இடத்துல போயிட்டு எங்கிட்டையும் அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்க பாஸ்டர், நீங்களும் அதிகமாக. நான் சொன்னேன், நான் எனக்கு சாதாரணமான அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணுங்க. அப்படியாக அந்த இடத்துல அங்கே போனது மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ கனப்படுத்தினாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் யோசித்து போனது வேற, ஆனால் அங்கே போனவர்கள் அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்களுக்கு மார்னிங் எழுந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போயிட்டு வந்து நைட் டின்னர், எப்படி அவ்வளோ பெரிய இடத்த என்ன பண்ணுறது, யாருமே இல்லைங்க, வேறு யாருமே கிடையாது, நாங்கள் தான் இருக்கோம். அப்படி காரணம் என்ன, கர்த்தர் நடத்துகின்ற அந்த ஒரு தடை வந்தது. இல்லை போகலாம், நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்லாம் யோசித்தோம். ஆனால் என்ன பண்ண உடனே எனக்கு கூட ஒரு உணர்வு வந்தது, எல்லாமே கர்த்தர் நன்மை நடத்தினா. அங்கே போன பிற்பாடு தெரிஞ்சது அங்கே ஒரு பிரேயர் நடக்குது. அங்கே இருக்கிற அநேக ஜனங்களுக்கு தேவனை பயன்படுத்தினா. குறிப்பாக ஒரு சகோதரி அவங்களுடைய குடும்பத்தில் அவ்வளோ மருமகன் இறந்து போயிட்டாங்க, மருமகனும் இறந்து போயிட்டாங்க. 40 வயதுக்குள்ளாக நல்ல வசதியானவங்க சொன்னாங்க. அவ்வளோ ஒரு வேதனை என்று தன்னுடைய மகன் அவர் சொன்னாங்க, நல்ல 6 அடியில் இருப்பாப்புல, அவ்வளோ அழகாக இருப்பாப்புல. தன்னுடைய மனைவி மருமகனை இழந்து விட்டோம். இரண்டாவது மருமகனை அப்பேற்பட்ட ஒரு வேதனையான ஒரு நபரை சந்திக்க அவர்களுக்குள்ளாக உபதேசங்கள் கொஞ்சம் மாற்றம். அவங்களுக்குள்ள இருக்கிற உபதேசம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. தெளிவான உபதேசம் கிடையாது, தெளிவான உபதேசம் கிடையாது. எல்லா ஞானம் இருக்கிறதுனா தெளிவான உபதேசம் கிடையாது. ஆனால் அந்த தேவன் என் மூலமாக தொடுதலை என்னை வெளிப்படுத்தினார். அந்த சகோதரிக்குள்ளாக ஒரு சில மாற்றங்கள் எங்கிட்ட இப்போ அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன, அப்போ தேவன் நம்மை கொண்டு போவதற்கு ஒரு நோக்கத்தோடு கொண்டு போய்கிறான். அது ஒரு டூர் தான் நினைச்சேன் அதுக்கு. ஆனால் என்ன இருக்கிறது, காரணம் என்ன, அவரால் நடத்தப்பட்டு போகின்ற போது எங்கு சென்றாலும் நாம் தேவனுக்காக வைராக்கியமை வாழ முடியும். எங்க போனாலும் அவர் யூஸ் பண்ணுவாங்க. ஊழியக்காரர் மாத்திரம் அல்லங்க, நாகமானை ஒரு அடிமை பெண்ணின் மூலமாக தேவன் சதித்தார். இங்கே பிலிப்பு பிரபலமான மனுஷன் கிடையாது, யார் கிடையாது. பிலிப்பு யார் கிடையாது, ஒரு பிரபலமான கிடையாது. அங்கே ஒரு 2-3 வார்த்தைகள் தான் பிலிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவை போல, யோவானை போல, பவுலை போல, தீமோத்தை போல ஒரு பிரபலமான ஒரு மனுஷன் அல்ல. ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறபடினாலே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். நடத்துவதற்கு என்ன பண்ணுங்க, அவர் ஆலோசனை சொல்வதற்கு அனுமதிக்க வேண்டும்.
நடத்தணும். அப்போதான் கர்த்தர் நடத்துவான். இல்லை என்ன பண்ண மாட்டேன், நடத்த மாட்டாருங்க. கர்த்தர் என்ன உணர்த்துகிறாரோ அதை நடத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுத்தால் நடத்துவான். இல்லை முஸ்லம் நீ யாருக்கு வேணா ஓட்டு போடுனா போட்டுன்னு போவான். அதுக்கு யாருக்கு பண்ணலாம், அதுக்கு முடிவு என்ன பண்ண போறணுமோ பார்க்கலாம். நம்முடைய விருப்பங்க பிள்ளைங்க சொல்ல முடியுங்க, அவங்க என்ன பண்ண முடியுங்க, இந்த சாட்சியில் சொல்ல முடியுமா? அநேக சபையெல்லாம் பண்ணாங்க, அதாவது மறைமுகமாக சொன்னாங்க. நமக்கு என்னதுங்க, அதாவது தடையில்லாம சுவிசேஷ தடையில்லாத ஒரு ஆட்சி நமக்கு யாருமே நேரடியாக பண்ண மாட்டாங்க. இது வந்து அரசியல் கலங்க கிடையாது, அரசியல் கலங்க கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் உரிமை உண்டு. என்ன பண்ணுங்க, அது போல தேவன் நடத்துவதற்கும் நாம் என்ன பண்ண முடியும், நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இல்லை வேண்டாண்டரை நான் நடக்கணும் பண்ணுங்க, அதுக்கு விட்டுவாங்க. எதற்கான செய்வார் தேவன், எதையும் விட்டு கொடுப்பார். ஆனால் பிடிப்புக்கு சொன்ன போது அந்தபடி அவன் செய்கிறான். எழுந்து போனான். அப்போது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாக கந்தையருடைய மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து எசேயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை பாருங்க. அந்த மந்திரிக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது, தேவனை குறித்தான ஒரு தாகம் இருப்பதை தேவன் அறிந்தார். இந்த தாகத்தை தீர்ப்பதற்கு யாரை பயன்படுத்தினார், பிலிப்பை. அப்போ தேவன் இன்றைக்கு தேவனை தேடுகின்ற தாகமுள்ள மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தேவ சமூகத்துக்கு வரும்படியான மக்கள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. பிரச்சனை உள்ள மக்கள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. வியாபாரம் உள்ள மக்கள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. இவர்களை தேவனுக்குள் கொண்டு வருவதற்கு யார் அவசியம், யாருக்கு அவசியம்? அன்றைக்கு பிலிப்பு அவசியம், இன்றைக்கு யார் அவசியம்? நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர் நடத்தினால் அதன் மூலமாக தேவனாம் மைப்படும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியா உங்களுக்கு பலவீனமான மக்களுக்கு தைரியமா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். யாரெல்லாம் பாதிக்கப்படுகிற உறவுகளுக்குள்ளாக யாரெல்லாம் நீங்கள் கேள்விப்படுங்க அவளை சந்திக்கபடியாக அவளை தேவனுக்குள் கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். எதற்காக நடத்துகிறார்? அவருக்குள் நம்மை கொண்டு அதற்காக செய்கிறார். கண்ணை வைத்து ஆலோசனை, கண்ணை வைக்கிற அளவுக்கு நீ யாருங்க, நான் கண்ணியமானவனா இல்லையே, நான் கரைந்தரை உள்ளவன் அல்லவா, ஆனாலும் என் மேல் தேவனை செய்திருக்கிறார். கண்ணை வைத்து ஆலோசிக்கிற அளவுக்கு நான் தேவ பார்வையிலே ஈர்க்கப்பட்டவனா இருக்கிறேன். நீங்கள் தேவ பார்வையாளா இருக்க துதிக்கிற மக்கள் அல்லவா, ஈர்க்கப்பட்ட மக்கள். வெளியில் இருக்கிற மக்கள் தேவனால் ஈர்க்கப்பட முடியும், துதிக்கிற மக்கள் தான் தேவனை ஈர்க்க முடியும். துதியிலே தேவன் எப்படி இருக்கிறார், வாசம் செய்கிறார். துதியிலே தேவன் பிரியப்படுகிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே யார் நடத்தின வாழ்க்கை அனுமதிக்க வேண்டும். அந்த வழி வனாந்தரம் போல தொடரலாம். வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்ற வந்தவர். வனாந்தரம் தான் எப்படி வந்தாங்க, கால் வீண்டாம வந்தாங்க. வனாந்தரம் தான் எப்படி வந்தாங்க, வசனம் பழமையா போகாம வந்தாங்க. வனாந்தரம் தான் பாதரட்சை கிழியாதபடி வந்தாங்க. வனாந்தரம் தான் பகலெல்லாம் எப்படி வந்தாங்க, மேக சம்பத்தில் இருப்பது போல வந்தாங்க. எப்படி வந்தாங்க, மேக சம்பத்தில் இருப்பது போல. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு குழுமை. எந்த இடத்துல, எங்க வனாந்தரத்துல அவருடைய காரியங்களை பார்க்கின்ற போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு இளைப்பாரோடு கூட கொண்டு வருகிறார். ஆனால் என்ன செய்கிறார்கள், தங்கள் இச்சைக்கேற்றபடி, ஆசை என்னதுங்க, இச்சைக்கேற்றபடி தங்களுக்கு விருப்பமா என்ன பண்ண, உடனே என்ன பண்ண, அதை செய்யணும், அதை வாங்கணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும். ஆசை என்னதுங்க, எப்போ ஆசை வருதுங்களா, அதிகமான பணம் வந்தால் வரும், நமக்கு என்ன வரும், அதிகமான பணம் என்ன பண்ணுங்க, அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், என்ன பண்ணுங்க. எப்போ வருதுங்களா ஆசை சொல்லுங்க. அளவுக்கு மீறி என்ன பண்ணும், என்ன பண்ணும். இல்லை நான் யாரை நடத்தப்படுகிறேன்னா, நான் கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். நான் பிறருக்கு போஜனம் உள்ளவனாக இருக்க நடத்தப்படுகிறேன். அதனால்தான் பிலிப்பை கர்த்தர் செய்கிறார். நடத்தப்படியை கொண்டு போகும்போது அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்போது எத்தியோப்பியாவுடைய ராஜஸ்திரியாகிய மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து எசேயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்றார். அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றார். பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி
போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை 27 செய்கிறான். எழுந்து போனான். 29 என்ன பண்ணாங்க? சேர்ந்து போய் ஓடி போய் என்ன பண்றாங்க? அந்த ரத்தோடு கூட சேர்ந்து கொள் என்று பிலிப்பினர் சொன்னான். அப்போது பிலிப்பினர் 30 ஓடி போனாங்க. ஒன்று நடந்து போறான், இரண்டாவது பண்ணாங்க வேகம் அதிகரிக்கணும். தேவனுக்காக பண்ணீங்க ஓடும். தேவனுக்காக எழுமிட்டு இருக்கணுங்க. ஓடுவதற்கு ஒன்று நடந்தான், எழுந்து போனான், என்ன பண்ணுது ஓடும். என்ன பண்ணாங்க வேகம். என்னதுங்க நாட்கள் போக போக கத்துல பண்ணுங்க வேகம் அதிகரிக்கணும். என்ன பண்ணணுமோ வேகம் குறைஞ்சதுங்க. மூச்சு வாங்கி ரொம்ப ஸ்பீடா பண்ணா கூட மூச்சு தான் வாங்க. ரொம்ப ஸ்பீடா என்ன பண்ணக்கூடாதுங்க. நடக்கும் போது என்ன பண்ணுங்க, நடந்து போகணும். ஓடுன்னு சொல்லும்போது என்ன பண்ணணுமோ எங்க நடக்கிறான் அவர் சொல்லும்போது செய்கிறான், நடந்து போய்கிறான். ரதம் என்ன பண்ணுங்க ஓடிட்டே இருக்கு. என்ன பண்ண ஓட வேண்டிய கட்டாயம் என்ன பண்ணா அப்போ நடக்க வேண்டிய கால் என்ன பண்ணணும் நடக்கணும். எப்போ ஓடணுமோ உடனே என்ன பண்ண ஓட என்ன பண்ண ஓடாங்க. மூச்சு தான் இருக்கு, மூச்சு தான். ஆனால் என்ன பண்ணுங்க ஓடி சாதிக்கலாம். இல்லை 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 நடந்து போக வேண்டிய காலத்தில் நடந்து தான் போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஓடி யோசிச்சு பாருங்க. நடந்துகிட்டே இருக்கும். நடந்து எப்போ தேவனை செய்கிறார் வேகத்தை உண்டு பண்ண விரும்புகிறாரோ பிறப்பு நம்ம வேகத்தை காட்டணும். படிக்குமா? அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் பாருங்க கருத்து உமக்கு தெரியுமா. அப்போ வேத கருத்து யாருக்கு தெரிய வேண்டும்? நமக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுங்க வேத வாசால அந்த கருத்து தெரியும். இல்லை என்ன பண்ணுவீங்க பாட்டை பாட்ட இந்த கருத்தா உங்களுக்கு தெரியுது. இதுதான் கருத்துல உங்களுக்கு மனசுல எந்த கருத்து வரும்? சொன்ன கருத்துலாம் விட்டாங்க. அதுக்கு இந்த எலெக்ஷன் கருத்தை பிடிச்சிருக்கிறாங்க. என்ன பண்றாங்க பாசு சொன்னாரு, அவனும் சொல்லலை. பாட்டு தான் என்ன பண்ணான்னு அது கருத்தை பிடிச்சி என்ன பண்ணாங்க. நிறைய பேர் காணும் எதுக்குறாங்கன்னு தெரியல. கருத்துனாருங்க எந்த கருத்து, எதற்காக இந்த கருத்து? அவன் கேட்கிறான். அந்த கருத்தை ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை நீ வாசிக்கிற நீ கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அப்போ யாருக்கு தெரியல? மந்திரிக்கு தெரியல. யாருக்கு தெரியலங்க? எனக்கு உங்களுக்கு தெரியுதெல்லாம் யாருக்கு தெரியாது? மந்திரிக்கு. எந்த மந்திரிக்கு? எந்த மந்திரிக்கும் தெரியாது. ஆமாம் சொல்லுங்க. முன்ன இருந்த மந்திரிக்கும் தெரியாது, இப்போ வர சொல்லுங்க தெரியாது. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுங்க. இந்த கருத்து யார் தான் சொன்னா புரியும் உலகத்துக்கு? நான் சொன்னாதான் புரியும். அப்போ இத கருத்தான பண்ண நீங்க வாசிங்க. இதுல கருத்து வைங்க. எதுல கருத்து வைங்க? இதுல கவனம் வைங்க. இதை விட்டு நான் பண்றோம், அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம். இதுதான் எனக்கு கவனம். கேட்டு விசாரித்து நின்று எவைகள் என்று நடந்து செல்கின்ற போது அங்குதான் எனக்கு உண்டு இளைப்பாறுதல் உண்டு. இவன் பிரபலமானவன் அல்ல. பிலிப்பு என்பவர் 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பேதுருவை குறித்து பல புத்தகத்திலே பேசப்படுகிறது. யோவானை குறித்து பல புத்தகத்திலே பேசப்படுகிறது. பவுலை குறித்து பேசப்படுகிறது. இன்னும் அநேகரை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் பிலிப்புவை குறித்து பேசப்படுகின்ற ஒரே ஒரு காரியம் என்ன? இங்கும் ஒரு சில இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் யாராக இருக்கிறான்? ஒன்று எழுந்து போகிறவனாக இருக்கிறான். வேகம் அதிகரிக்க வேண்டிய காரியம் வரும்போது ஓடுகிறவனாக இருக்கிறான். அந்த கருத்தை சொல்லத்தக்கதான தகுதி உள்ளவனாக இருக்கிறான். அப்ப என்ன பண்ணுங்கப்போ நாம் தேவனுக்காக எழுதுகிற மக்களாக இருக்க வேண்டும். ஓட வேண்டிய நேரத்தில் ஓட வேண்டும். கருத்தை சொல்ல வேண்டும். அதுக்கு கருத்து இல்லாமல் என்ன பண்ண முடியாதுங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கருத்தை மாத்திரம் என்ன பண்ணாங்க, அதை பற்றியே பேசுகிறாங்க. அன்னைக்கு அந்த நடந்த சம்பவத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அதை மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, இப்படி இருக்குங்களா அப்படி இருக்கு என்ன பண்ணுறாங்க, முழுமையை பார்க்காம என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க பேசுகிறாங்க. அப்படி அல்ல, முழு கருத்தும் எனக்கு தெரியும். என்ன பண்ணுங்க, வேதம் முழுமையாக இருக்கிற அத்தனை கருத்தும் யாருக்கு தெரிய வேண்டும்? ஆவியானவர் போதிப்பார். யார் போதிப்பார்? ஆவியானவர் துணை செய்தாங்க. என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் நீ போய் அந்த ரத்துடனே சேர்ந்து கொள் என்றார். ஆவியானவர் 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கணும்.
சீக்கிரவாதி. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை வேத வாக்கியம் எல்லாம் யாருடையது? தேவ ஆவியினால் அருளப்பட்டது, எழுதப்பட்டது. அவர் சொல்லி எழுதினார்கள். மோசையுடைய ஆகமங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. அதற்கு பின்னால் வருகிற ஒவ்வொரு புத்தகமும் அந்த ஆக்கியோர்கள் மூலமாக எழுதப்பட்டது. யார் சொல்லி எழுதப்பட்டது? ஆவியானவர் என்கிற தேவன் அவருடைய மனதில் இறங்கி பேசினதை எழுதினார்கள். வேத வாக்கியம் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். அவையெல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் வேத வாக்கியங்கள் எல்லாம் அதை முதல் கொண்டு வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் உள்ள அத்தனை யாருடையது? தேவ ஆவியினால் அருளப்பட்டது, நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவ ஆவியினுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ள. அப்ப பாருங்க, தேறுகிறவனாக மாற வேண்டும். எதுக்கு தேர்வதற்கு யார் பலம் கொடுக்கிறார்? ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு. ஆமா, இரண்டும் சேர்ந்தாதான் நம்மளோட தேறுகிறவனாக மாற முடியும். இல்லை விட்டு என்ன பண்ண முடியுங்க? தேரவே ஒரு குழந்தைத்தனமான ஒரு அனுபவம் தான் இருக்கிறது. இன்னைக்கு அநேக குழந்தைத்தனமா இருக்கு. என்ன பண்ணாங்க? ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கோச்சிக்கிறது, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் படுறதுக்கு எல்லாமே பாருங்க, ஒரு குழந்தைத்தனமான ஒரு அனுபவம், ஒரு ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக தேறுகிறவனாக மாற வேண்டும். தேவனுடைய மனுஷன் தேறுகிறவனாகவும் எந்த நற்கிரியை செய்யத்தக்கதாக தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக. இது எதற்கு பிரயோஜனம் உள்ளது? உபதேசம் என்ன செய்கிறது? கடிந்து கொள்ளுகிறது. என்னதுங்க? கடிந்து கொண்டா அனைவருக்கு தப்பு சொன்னா தப்புங்கன்னா நம்ம போவாங்க. சத்தியத்தை சொல்லும் போது சத்துருவாக மாறுவதாக சொல்லப்படுவது பொழுது கடிந்து கொள்ளும். இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வேறு என்ன? கடிந்து கொள்கிறது. கடிந்து கொள்ளும் சீர்திருத்தம். சீர்திருத்ததுங்க. சீர்திருத்த பள்ளி அதுங்க போர்டிங் சொல்றாங்க. சீர்திருத்த பள்ளி அதுங்க. நான் சின்னவா இருக்கப்பா சொல்லுவேன், போர்டிங்ல சின்னது ஒரு சொம்ப கொடுத்து போர்டிங்ல சேர்த்து விட்டுருவோம். அதுங்க சீர்திருத்த பண்ணுகிறாங்க. இந்த வேத வாக்கியம் என்ன செய்கிறது? தேவ ஆவியால் அருளப்பட்டபடியினாலே என்னை சீர்திருத்துகிறது. ஆமென் சொல்லுங்க. என்னை சீராய் திருத்துகிறது, என்னை உருவாக்குகிறது. அவன் நடத்துகின்ற வழி என்னை சீர்திருத்த வைக்கிறது. என்னை என்ன செய்கிறது? என்னை சீர்திருத்த வைக்கிறது. அதுக்கு என்ன செய்கிறது? கடிந்து கொள்ளுகிறது. முதலாக என்னை அடிக்கிறது, இரண்டாவது செய்கிறது என்ன? சீர்திருத்துகிறது. மூன்றாவது நீதியை படிப்பிக்கிறது, நியாயத்துக்குள்ள கொண்டு வந்தது. இந்த அத்தனையும் இதை யார் செய்கிறது? வேத வசனத்தினுடைய வார்த்தைகள். வேத வசனம் யாருடையது? தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அந்த தேவ ஆவியினால் செய்கிறார், பிடிப்பை அனுப்புகிறார். அவன் என்ன செய்கிறான்? வேகமாய் ஓடி என்ன செய்கிறான்? அந்த கருத்தை விளக்குகின்றான். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, இது வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? யார் தெரிவிக்கணும்? ஒருவன். அந்த ஒருவன் யார்? நான் தானே கருத்தாந்து படிச்சிருக்கிறேன், நீங்க தானே படிச்சிருக்கீங்க, நான் தானே பார்த்திருக்கேன், நம்ம தானே அந்த காரியமெல்லாம் தெரியும். நான் தெரிவிக்காவிட்டால் அந்த நபருக்கு எப்படி தெரியும்? அவன் மந்திரி தான், மந்திரியா இருந்தால் தெரிந்து விடுமா? யார் தான் சொல்ல வேண்டும்? ஒருவன் தான் சொல்ல வேண்டும். அந்த ஒருவன் யார் தான்? நானாக தான் இருக்க வேண்டும். ஒருத்தி யார் தான்? நானாக தான் இருக்கணும். இதற்காக தான் கர்த்தர் வழிநடத்த அழைத்திருக்கிறார். நடக்க வேண்டிய வழியிலே ஒரு நடத்துகிற கர்த்தர் பிலிப்பை நடத்தினார், நடத்தி அவர் சித்தத்தை செய்து முடித்தார். அதுபோல உங்களை நடத்துவதற்காக அவர் சித்தத்தை செய்து முடிப்பதற்காக அவர் சித்தத்தை நீங்கள் செய்கின்ற போது ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவர் சித்தத்தின் பரமாக நீங்க நடக்கின்ற போது ஒரு ஆத்மாவுக்கு என்ன இருக்கும்? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல். இன்றைக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நம்ம ஒரு மாதிரி மனசு படப்பட இருக்கிறதுக்கோ, கலைஞர் இருக்கிறதுக்கோ, பயந்துட்டு இருக்கிறதுக்கோ, திகில் அடைவதற்காக அல்ல. இளைப்பாறுதல். நிம்மதியானவர் எதை செய்தாலும் எனக்கு இளைப்பாறுதல் தான். அது எது நடந்தாலும் மனசுக்கு இளைப்பாறுதல் தான் கற்றுக் கொடுப்பார். அதனால் கடைசி முடிச்சிட்டீங்களா? மந்திரி பிலிப்பை நோக்கி 34 வாசிங்க. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்?
தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார். பாருங்க, ஒரு முழுமை தெரியாத கிறிஸ்தவத்துக்குள்ளா இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு தெரியல யாரை குறித்து சொல்லியிருக்கிறார், என்னை குறித்தோ யாரை குறித்து சொல்லியிருக்கிறார். படிக்கிறாங்க, அவனுக்கு அந்த வேதத்தின் மேல ஒரு தாகம் இருப்பதால் தான் அந்த மதின செய்கிறான், படிக்கின்றான். அந்த விளக்கம் தெரியவில்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில செய்ய விளக்கம் தெரியணும். ஆமென் சொல்லுங்க. நான் யார், எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன, என் அழைப்பு எங்கே என்ன என்கிற விவரம் தெரியணும். பைபிள் இருக்கிற காரியம் உங்களுக்கும் பைபிளுக்கும் எனக்கும் பைபிளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அந்த விவரம் தெரியுமா உங்களுக்கு? தாவீது அங்க சொன்னார், இல்ல இல்ல, அந்த நபருக்கும் இன்னைக்கு வாழ்கிற எனக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய ஒரு நெருக்கம் இருக்கிறது. அன்றைக்கு அவரை தெரிந்து கொண்டார், இன்றைக்கு என்னை தெரிந்து கொண்டபடியினாலே மந்திரி பிலிப்பை நோக்கி, யாரை குறித்து இதை சொல்கிறீர், தம்மை குறித்தோ வேறொரு குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியம் முன்னிட்டு இயேசுவை குறித்தே அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போயிலே தண்ணீருள்ள ஒன்றிலே வந்தபோது, அப்பொழுது மந்திரியோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற்றதற்கு தடை என்ன என்றார். பாருங்க, நடத்துவது எதற்காக? பிறரை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தி ஞானஸ்நானம் கொண்டு வருகிற வரைக்கும் உங்கள் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. பேதுரு அல்ல, யார்? பிலிப்பு. இங்க சொல்லப்பட்டவன் பிரபலமானவன் அல்ல, சீசனிலே ஒருவன். ஆனால் அவன் பிரபலமானதாக சொல்லப்படவில்லை. அவனை கொண்டு கந்தக மந்திரிக்கிற செய்கிறார் தேவன். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட அநேகரை கர்த்தருக்குள் நடத்தும்படியாக நடத்ததான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். புரிஞ்சுக்கிங்க. இந்த அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. நம்மளுக்கு நிம்மதி இழக்கவே மாட்டீங்க. தேவனுக்காக செயல்படுகிற ஒரு வாழ்க்கை நிம்மதி குறைந்து போகாது. நிம்மதி இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும், மனசுக்கு ஒரு தைரியம் இருக்கும், மனசுக்கு ஒரு ஆதரவு இருக்கும், மனதுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும். அதனால் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நடத்தட்டுமா? நடக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் என்னை நடத்தும் என்று சொல்லி மனதால் ஒப்பு கொடுக்க, அதன் முடிவு நமக்கு இளைப்பாறுதல், அதன் முடிவு நமக்கு நன்மை, அதன் முடிவு நமக்கு ஆசீர்வாதம். நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை முடிவு நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ற வார்த்தைக்கு சோத்திரம். நான் நடக்க வேண்டாம், என் மனம் சொல்வதை நான் செய்யாதபடிக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறதோ செய்ய ஒப்பு கொடுக்கிறது சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. இளைப்பாறுதல் உண்டு, நிம்மதி உண்டு, சமாதானத்தோடு எல்லா காரியம் முடியும், மகிழ்ச்சியோடு எல்லா காரியம் முடிப்போம். கர்த்தர் முன் வைப்போம். நடத்துங்கப்பா, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் முன்னிருந்து நடத்துங்கன்ட்டு மனசார அவர் அழைத்து கொடுப்போம். குடும்பத்தை கர்த்தர் நடத்தட்டும், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நடத்தட்டும், உங்கள் பயணத்திலே கர்த்தர் முன்னிருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, உடைய கிருபைகளை தாங்கட்டும். அன்றைக்கு பிலிப்பை நடத்துவது போல நடக்க வேண்டிய வழியிலே நடக்கணும். ஓடும் சொல்லும்போது ஓடணும். நான் ஓடி டயர்டாயிடக்கூடாதப்பா. நிதானமா ஓட கிருபை செய்ய. ஆண்டவரே, கருத்தை விசாரித்து, ஆண்டவரே, காரியங்களை விசாரித்து விளக்குகிற அந்த விவரங்களை இந்த தாங்க. ஆவியானவரே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சகல உபகாரங்களையும் மறவார். இந்த கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடையும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.